எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் விடை இல்லா வினாக்கள். ஒரு சகோதரி, நம்ம 9 வருஷமா யூடியூப் சேனல்ல இருக்கோம் இல்லையா, கடந்த ஒரு 6லேருந்து 1 வருஷமா தொடர்பில் இருக்காங்க. அவங்க வெளிநாட்டில் இருக்காங்க. அடிக்கடி டவுட்டு கிளாரிஃபிகேஷன் அப்படிலாம் கேட்பாங்க. நம்மளும் தெரிஞ்சது அவங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு இருப்போம். சமீபத்தில் அவங்க ஷேர் பண்ணது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து கூப்பிட்றவங்களுக்கு 70 வயசு மேலே இருக்கும். அந்த மூத்த சகோதரி, ஓகேவா? அவங்களுக்கு ஒரு பொண்ணுக்கு ஒரு கணவர், 4 பேத்திங்க, ஓகேவா? இதான் அவங்களோட குடும்ப செட்டப்பு. இதில் அவங்க மருமகன்றவர் வந்து பயங்கர பிரில்லியண்ட்டு. அவர் வந்து ரொம்ப பிரில்லியண்ட்டுன்ற பேரில் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, 24 நேரம் முழிச்சு இருக்கிறதுக்காக அதுக்கேற்ற மாதிரி மாத்திரைலாம் சாப்பிட்ருக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு 24 மணி 22 மணி நேரம் மூச்சிருப்பார், 2 மணி நேரம் தூங்குவார். அந்த மாதிரிலாம் இருந்து பயங்கரமாக சம்பாதிக்க ஆரம்பித்தார். வீடு வாசல் கார்லாம் பார்த்தீங்கன்னா பென்ச் காரு, வீடுனா பார்த்தீங்கன்னா வில்லா, இந்த மாதிரிலாம் வச்சுருந்தார். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னே தெரியல, மனநிலையில் கொஞ்சம் மாற்றங்கள் வர ஆரம்பிச்சிச்சு. ஒரு நோயாளி ஆகிட்டார். அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிற பொருளெல்லாம் போட்டு உடைக்க வேண்டியது, இந்த மாதிரி வித்தியாசமாக நடந்துக்க வேண்டியது. திடீர்னு மனைவி குழந்தைங்களை பார்த்துக்கிறது கிடையாது. எல்லாம் ஒரே வீட்டில் தான் இருக்காங்க. இவர் சம்பாதிச்சு வாங்கின வீடு தான், ஆனால் மனைவி பேரில் வாங்கியிருக்கிறார். இப்போ கடந்த ஒரு 7 மாசமா இந்த சகோதரி இருக்காங்க, நான் சொல்றது மூத்த சகோதரி, அவங்க தான் குடும்பத்தை ரன் பண்றாங்க. 4 பேத்திங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும், அதுக்கான ஃபீஸை கட்டணும். அது இந்த அம்மா கிட்ட இருக்கிற நகையெல்லாம் விற்று அடமானம் வச்சு என்னென்ன வழியில் எப்படிலாம் ஃபீஸ் கட்ட முடியுமோ அப்படி கட்டிட்டு இருக்காங்க. அவரு எனக்கும் அதுக்கும் பொறுப்பே இல்லை. அதே வீட்டில் தான் இருக்காரு. எனக்கும் குடும்பத்துக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்காரு. அதாவது அது மாதிரி மனநிலையில் வேற ஏதோ ஒரு உலகத்தில் இருக்காரு அவர். திடீர்னு மனைவி மேலே பாசம் வருது, குழந்தைங்க மேலே பாசம் வருது, இதெல்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் டக்குன்னு எதுவுமே இருக்காது. இவர் பெருசாக ஒன்றும் கமிட்டே பண்ண மாட்டார். இப்போ இந்த அம்மாவுக்கு என்னென்னா, ஒரு 7 வயசு மேலே பெரியவங்க, இவங்க கொஞ்சம் சேவிங் வச்சிருப்பாங்கல்ல, அந்த சேவிங் தான் கரைச்சிக்கிட்டு இருக்காங்க இப்போ ஸ்லோவா. இவங்க எங்கிட்ட ஃபோன் பண்ணி 7 மாசமா இந்த பிரச்சனை ஓடிட்டு இருக்கு, அதாவது இந்த அம்மா செலவுல குடும்பம் ஓடுது, இது எவ்வளோ நாளுக்கு ஓடும், என்ன பண்றது? இவங்களுக்கு நான் ராஜயோகம் எப்படி மெடிடேட் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு நானும் டெய்லி தான் ப்ரே பண்ணுறேன். அதாவது இவங்க வந்து ப்ரேவும் பண்ணுறாங்க, தெரிஞ்ச அளவுக்கு மெடிடேஷனும் பண்ணுறாங்க, ஓகேவா? ஸோ இவங்க ராஜயோகம் அஃபிஷியலாக கற்றுக்கல, அனுப்பியிருக்கோம். ஏதோ 1-2 வீடியோ பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாலாம் முடிச்ச மாதிரி தெரியல. அது அவங்களுடைய மனநிலை சூழ்நிலை அப்படி இருக்கு. அதனால அவங்க அப்படி இருக்காங்க, ஃபீல் பண்ணுறாங்க. அதனால அப்படி தான் பண்ணுறாங்க. அப்போ நான் ஒரு சொல்யூஷனாக சொல்கிறேன். அவங்க ஒரு சொல்யூஷனுக்கும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது பண்ணி பார்த்துட்டேன், இது ஒர்க் அவுட் ஆகலை, இது பண்ணி பார்த்துட்டேன், இது ஒர்க் அவுட் ஆகலை. அதாவது இவங்க கேட்குற எல்லா வினாக்களுக்கும் இப்போ என்கிட்ட விடை கிடையாது. நான் எதெல்லாம் விடைன்னு நினச்சி சொன்னனோ அதெல்லாம் அவங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டாங்களா, அது ஒர்க் அவுட்டும் ஆக மாட்டேங்குது. இப்போ நேற்று என்கிட்ட சொல்லும்போது என்ன சொன்னாங்கன்னா, இனிமேல் நான் வந்து அவங்க வந்து நான் சொன்னேன், இந்த ஃபுல் ஃபேமிலி ஒரு வெளிநாட்டில் இருக்காங்க, இவங்க இருக்குது வேற ஒரு நாட்டில். இப்போ பொண்ணுக்கு கஷ்டம்னு சொல்லி வந்தாங்க, அதுக்கப்புறம் இங்கேயே இருந்துட்டாங்க. நான் வந்து என் ஊருக்கே போகிறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பலான்னு இருக்கிறேன். அப்போ அது இவருக்கு பொறுப்பு வந்து சம்பாதிச்சு மனைவி குழந்தைங்களை பார்த்துப்பாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் உள்ளூர மனசில் என்ன தோணுதுன்னா, இனிமேல் ஒரு பொறுப்பாக நடந்துப்பாருன்னு தோணலை. மனநிலை இனியும் 100% சரியாகலை. பழைய நார்மல் பர்சன் ஆனாதான் திரும்பியும் நல்லபடியாக சம்பாதிப்பார், குடும்பத்தை பார்த்துப்பாரு. அப்போது நான் வெளியில் போய் எங்கேயாவது தங்கி குடும்பத்தை சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா ஆஃப்டர் ஆல் என் பொண்ணு, என் பேத்திங்க, எப்படி அம்போன்னு விட முடியும்? நான் எவ்வளோ நாள் இதை தள்ளுறது? இந்த மாதிரி 7 வயசு மேலேன்னா இவங்க இருக்கிறது வேற ஒரு நாட்டில் இல்லையா, அதனால அவங்களுக்கு அங்கே வேலை கிடைக்காது. இவங்க வந்து இவங்க ஊருக்கே போனாங்கன்னா வேலைக்கெல்லாம் போகலாம், அந்த ஊரில் அந்த வேலைக்கெல்லாம் போக முடியும் அந்த வயசில் கூட. ஸோ இவங்களுக்கு வந்து ரொம்ப இதாக இருக்குது. நானும் யோசிச்சு கனெக்ஷனில் இருந்து நான் பதில் சொல்லி கொடுக்க ட்ரை பண்ணுறேன். எந்த கேள்வி கேட்டாலும் அவங்க என்ன சொல்லி, இதை நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஏதாவது சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். நான் சொன்னேன், கொஞ்ச நாள் யோகா பண்ணிட்டு நான் பதில் சொல்கிறேன்னு சொல்லி வச்சுட்டேன் நான் ஃபோனை. அப்போது சில பிரச்சனைகள் நம்மளை பொறுத்த வரைக்கும் வினாக்கள் மட்டும்தான் இருக்கு, கேள்விகள் மட்டும்தான் இருக்கு, விடையே தெரிய மாட்டேது நமக்கு. தெரிஞ்ச விடையெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தாச்சு, அதுக்கும் சக்சஸ் வரல.
இந்த மாதிரி சூழ்நிலை வரும்போது நமக்கு வந்து ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது, என்னடா பண்றது அப்படின்னு. இந்த விஷயத்துல நான் வந்து இது இப்ப சொல்லல, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம். அடையாறுல ஒரு தம்பி கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவரு ரொம்ப பியூட்டிஃபுல்லா ஒரு விஷயம் சொன்னார். நம்ம ஒரு பிரச்சனைக்காக இறைவனை கனெக்ட் பண்றோம். ஆக்சுவலா இறைவன் வந்து நமக்கு 1000 பிரச்சனை இருக்கும், அந்த 1000 பிரச்சனைக்கு சொல்யூஷன் கொடுத்துட்டு இருக்க, ட்ரை பண்ணிட்டு இருக்காரு, கொடுத்துட்டு தான் இருக்காரு. நமக்கு பார்த்தா நமக்கு தெரிய பெரிய பிரச்சனை தான் கண்ணு தெரியுது, பாக்கி எல்லா சின்ன சின்ன பிரச்சனை நமக்கு தெரியல. ஆனா சின்ன சின்ன பிரச்சனைகள் முடிஞ்சுட்டு தான் இருக்கு. அவர் என்ன சொல்றாருன்னா, இடியாப்ப சிக்கல், இடியாப்பம் பாத்தீங்களா, இந்த நூடுல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எப்படின்னா, செய்து முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒண்ணுக்குள்ள மிக்ஸ் ஆகி தான் இருக்கும். நீங்க ஒரு நூடுலா தனியா எடுக்கணும்னா நடக்காத காரியம். நம்மளுடைய பிரச்சனை வந்து இடியாப்ப சிக்கல் மாதிரி எங்க போய் கோத்துன்னு இருக்குன்னே தெரியலன்னா கூட இறைவன் வந்து என்ன சொல்றான்னா, அந்த வெண்ணெயில ஒரு முடி இருந்தா இப்படி அழகா அப்படி எடுத்துலாம் அந்த முடிய, அந்த மாதிரி ஒண்ணு அந்த பிரச்சனை வந்து எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ நமக்கு தான் அதுக்கு சொல்யூஷன் தெரியாது, பரமாத்மாவுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி டைம்ல நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்பிக்கையா இருக்க வேண்டியது ப்ரேயர்ல இருந்தா போதும், இறைவன் நினைவுல இருந்தா போதும். பிரச்சனையை அவர்கிட்ட கூத்துருங்க, இதான்பா ப்ராப்ளம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிடணும். ஓகேவா? அதுக்கப்புறம் எல்லாம் சரியாகும். இதுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் வந்து மகாபாரத். நீங்க மகாபாரதத்தை கதையா மேலோட்டமா பாருங்களேன். என்ன பார்த்தாலும் கௌரவர்கள் தான் ஜெயிக்கணும். தியரிட்டிக்கலாக பார்த்தாலோ ப்ராக்டிக்கலாக பார்த்தாலும் அவங்க தான் ஜெயிக்கணும். ஏன்னா அவங்க எண்ணிக்கையில ஜாஸ்தி, இவங்க எண்ணிக்கையில கம்மி. இவங்க 5 பேர் தான் பாண்டவர்கள், அவங்க 100 பேர். அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது கொஞ்சம் பேர், இவங்க சப்போர்ட் பண்ணுறது கொஞ்சம் பேர், அது வேற விஷயம். இதுல அவங்க கதை எடுத்து பாருங்களேன். பீஷ்மர் வந்து தானா நினைச்சதான் சாவார். ஸோ அவரை கொல்ல முடியாது நீங்க. துரோணாச்சாரியர் அம்பும் வில்லுமா சேர்ந்து சண்டை போட்டுட்டு இருந்தானா, சண்டை போட்டுட்டு இருக்க ஒரு வரைக்கும் அவரை கொல்லவே முடியாது. இது அவரோட கதை. கர்ணன் கவச கூட்டலோட தோட பிறந்தான், அவனுக்கு சாவே கிடையாது, அவர் கொல்லவும் முடியாது. அஸ்வத்தாமன் சிரஞ்சீவி, அவனுக்கும் சாவு கிடையாது. இவங்க எல்லாருமே தனி ஊராளா ஒரு படையா காலி பண்ண முடியும். இப்படிப்பட்ட ஒரு ஹெவி வெயிட்ஸை வச்சிருக்கிற டீம் தான் கௌரவர்கள். இந்த மகாபாரத யுத்தம் 18 நாள் நடந்தது. ஸ்ரீகிருஷ்ணர் மட்டும்தான் இவங்க கூட இருக்காரு 5 பேரோட. கடைசி நமக்கு தெரியும் யார் ஜெயிச்சான்னு தெரியும். புரியுதா? பாண்டவர்கள் தான் ஜெயிச்சாங்க. அப்போ நீங்க ஃபர்ஸ்ட் இந்த கதைகள் மட்டும்தான் தெரியும், இவங்க யாரையும் தோக்கடிக்க முடியாது, இவங்க படைபலம் பயங்கரம் அப்படிலாம் நினைக்கும் போது, இந்த 18 நாள் என்ன நடக்கும்னு யோசிக்கும் போது நம்மளோட ஆன்சர் என்னவா இருக்கும்? கௌரவர்கள் ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு தோணும். ஆனா கடைசி ஜெயிச்சது யாரு? பாண்டவர்கள் தான். ஏன்னா நம்மளை பொறுத்தவரைக்கும் ஸ்ரீகிருஷ்ணர் கூட இருந்தது யார் கூட? பாண்டவர்கள் கூட. அதனால அவங்க டீம் ஜெயிச்சது. அதே மாதிரி எவ்வளோ பெரிய இடியாப்ப சிக்கல் இருந்தாலும், நமக்கு விடை தெரியலனாலும், இறைவனோட கனெக்ஷன்லயே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப பாருங்களேன், இவங்களே இந்த 7 மாசமா குடும்பத்தை ஓட்டி துணி கொண்டு வந்திருக்காங்க. அப்ப இதுவரைக்கும் அந்த மருமகன் தான் கொடுத்து அந்த குடும்பம் ஓடி இருந்தது. இப்ப இருக்கிற கொஞ்ச நாள் தான் இந்த சப்போர்ட் பண்றாங்க. 7 மாசமும் அந்த 7 மாசம் இவங்க கடந்து வந்துட்டாங்கல்ல. ஆனா ஃபர்ஸ்ட் மாசம் இவங்க செலவு பண்ணும்போது பயந்துருப்பாங்க, என்னடா இப்படி ஆகி போச்சு என்ன ஆகும்னு. ஆனா 7 மாசம் கடந்து வந்திருக்காங்கல்ல, இனியும் கடந்து போவாங்க. அதுக்கான சக்தி டிராமா அவங்களுக்கு கொடுக்கும், பரமாத்மா கொடுப்பாரு. சரியா? ஸோ நம்ம வாழ்க்கையில பல இடங்கள்ல இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாருக்கும் நடக்கலாம். விடையே தெரியாது நமக்கு. நம்ம தெரிஞ்ச எல்லா மெத்தடும் ட்ரை பண்ணி பார்த்துருப்போம், எல்லாம் ஃபெயிலியர் ஆயிருக்கும். ஒண்ணுக்கு பின்னாடி ஃபெயிலியர் ஆயிருக்கும். புது டெக்னிக் புதுசா எல்லாரும் சொல்லி கொடுப்பாங்க, எல்லாமே ஒர்க் அவுட் ஆகாம போகலாம். இருந்தாலும் நீங்க இறைவன் நினைவிலே இருந்தீங்கன்னா, அது என்னைக்கோ ஒரு நாள் டகான எல்லாத்துக்கும் சொல்யூஷன் கிடைச்சி சரி. அப்புறம் அவர் கொஞ்சம் மனதில் கொஞ்சம் டிஸ்டர்ப்டா இருக்கு, அதனால தெரியுது நமக்கு. நார்மலைஸ் ஆயிடுச்சுன்னா அவருக்கு புரிய வந்துடும்ல. ஒரு 7-8 மாசமா என் மாமியார் தான் பார்த்துக்கிட்டாங்க, இது எனக்கு அவமானம், நான் சம்பாதிச்சு என் குடும்பத்தை காப்பாற்றணும். பாருங்களா, அவர் பயங்கரமா சம்பாதிக்கிறவர், பயங்கர சிரமம் உள்ளவர். பென்ஸ் கார் வச்சுக்கிறாரு, ஒரு வில்லா வச்சுக்கிறாரு. இதெல்லாம் சொந்த உழைப்புல சம்பாதிச்சது. திறமை இல்லாத ஆள்லாம் கிடையாது. அந்த மாதிரி ரொம்ப நேரம் 24 மணி நேரம் மூச்சிருக்கணும்னு புத்தி பாருங்களேன். நம்ம எப்பவுமே இயற்கைக்கு டீவியேட் பண்ணிலாம் போகக்கூடாது. பரமாத்மா என்ன சொல்றாரு? 24 மணி நேரம் 8 பிரிச்சுக்கோங்க, 3 பிரிச்சுக்கோங்க. ஒரு 8 மணி நேரம் குடும்பத்துக்காக வேலைக்கு போய்க்காங்க, இனி ஒரு 8 மணி நேரம் இறைவன் சேவைக்கு பயன்படுத்துங்க, இனி 8 மணி நேரம் தூங்குங்கன்னு சொல்றாங்க. இவர் ரொம்ப புத்தாலியா 24 மணி நேரம் மூச்சு இருக்கணும்னு நினைச்சு ஏதோ மாத்திரலாம் சாப்பிட்டு 22 மணி நேரம் மூச்சு இருந்து இப்படிலாம் பண்ண என்ன ஆகும்? இந்த மாதிரி கண்டிஷன்ல தான் கொண்டு போய் விடும். ஸோ போதுமான அளவுக்கு ரெஸ்ட் எடுங்க, போதுமான அளவுக்கு உழைக்கவும் செய்யுங்க.
அது நல்லா இருக்கும். ஓகே. இது என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ நான் பண்ணுற சேலஞ்சஸ்லாம் வந்து எனக்கு எவ்வளோ விடை கொடுத்தும் அவங்களுக்கு அது விடை மாதிரி தெரியல. நிறைய கேள்விகளோட அவங்க இருக்காங்க. அவங்களுக்கு என்னால் அவங்க மனசுக்கு திருப்திப்படுத்துகிற மாதிரி பதில்கள் சொல்ல முடியல. உங்களுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அதை அவங்களுக்கு நான் சொல்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. ஒரு சுவாரஸ்யமான சம்பவம். நேற்று ஜென்ரலாக இப்படி தான் நடக்கும். ஓகேவா? காலங்காத்தால எழுந்துப்போம், அமிர்த வேளையில் பரமாத்மா நினைவு பண்ணுவோம். அதுக்கப்புறம் நான் வந்து வீடியோ ரெக்கார்டிங் பண்ணுவேன். வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு வந்துட்டு வாணி கேட்பேன். அது வாணி கேட்கும்போது வீட்டில் இருக்க பெருக்க வேண்டியிருக்கும். 4 ரூம் இருக்குது. அதை பெருக்கி குப்பையெல்லாம் அள்ளி போனால் ஒய்ஃப் வந்து குழந்தைங்களை காலேஜுக்கு அனுப்புறதில்ல, அதில் பிஸியாக இருப்பாங்க. அப்படி நான் பெருக்கிட்டு இருக்கேன், வாணி கேட்டுட்ருக்கேன். அதாவது ஹாலில் தான், ஐ மீன் கிச்சனில் தான் சவுண்டாக வச்சு கேட்டுட்ருப்போம். நானும் ஒய்ஃபும் கேட்குற மாதிரி கேட்டுருப்போம். அதில் வாணியில் ஒரு லைன் இப்படி வருது. என்ன வருதுன்னா, யார் ஒருத்தர் அதிகாலையில் எழுந்து குளிச்சு அமிர்த வேளையில் இறைவனை அன்பா நினைவு செய்கிறாங்களோ இவங்க வந்து சத்தியுகத்தில் ராஜாவாக வருவாங்க. அடுத்தது ரொம்ப பியூட்டி. யார் இதை செய்யலையோ இவங்க தொடப்பத்தை எடுத்து பெருக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு. நான் பண்ணிட்டு இருந்தது அப்போ வந்து பெருக்கிட்டு இருந்தது தான், வீடு சுத்தப்படுத்திட்டு இருந்தது தான். உடனே ஒய்ஃப் என்னை ஒரு மாதிரி பார்த்தாங்க. நான் சொன்னேன், பரமாத்மா சொன்னது சத்தியுகத்தில், இங்கே இருக்கிறதுல இல்லை, இங்கே பெருக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லலை அப்படின்னு. ஒய்ஃப் சிரிச்சாங்க. உடனே நான் பெருக்கிட்டே இருக்கேன், கண்டினியூ பண்ணிட்டே இருக்கேன். நான் சொன்னேன், பாபாகிட்ட நினைவில் கேட்டுட்ருக்கேன். அப்போ நினைவில், ஏன்பா இது சொல்கிறதுக்கு உனக்கு வேற நேரம் காலம் கிடைக்கலையா? நான் பெருக்கிட்டே இருக்கும்போது தான் நீ சொல்லணுமா அப்படின்னு. இப்போ பக்கத்து ரூமில் நான் மட்டும்தான் பெருக்கிட்டு இருக்கேன். திரும்பவும் சொல்கிறார், யார் ஒருத்தர் அமிர்த வேளையில் இருந்து என்ன சரியாக நினைவு பண்ணலையோ, ஐ மீன் பண்ணவே இல்லையோ அவங்க அங்கே வந்து பெருக்கு தான் ஓடணும். நான் சொன்னேன், உனக்கு ஞாபகப்படுத்தினா திரும்பி கிண்டலாக பண்ணுற அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி சுவாரஸ்யமான சம்பவங்கள் வாழ்க்கையில் நடக்குது. எனக்கு ரொம்ப சிரிப்பு வந்துச்சு பயங்கரம். ஏன்னா நான் அமிர்த வேளையில் டெய்லி தான் பண்ணிட்டு இருக்கேன். அதில் ஒன்று மாட்டுக்கருத்தெல்லாம் கிடையாது. அவர் சொன்னது இங்கே கிடையாது, சத்தியகுதத்தில் தான் சொன்னார். ஓகே. நான் இங்கே என் வீடை பெருக்கிட்டு இருக்கும்போது வாணி கேட்டுட்டு இருந்தேன். அப்படி கேட்கும்போது அந்த லைன் வந்து நீங்கள் அங்கே பெருக்குவேன்னு சொல்லுவதும் ரெண்டும் மேட்ச் ஆகி வந்தது. ஓகே. எனக்கு அது ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது, உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். அப்போதான் இப்போ நீங்கள் இந்த மாதிரி வாணி படிக்கும்போது தெரிஞ்சுக்கும் போது நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்கும் நடந்திருக்கும். அதை கமெண்ட் செக்ஷனில் போட்டிங்கன்னா நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம். ஓகே. இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ.